கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மதிமுக திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறது. அதற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா 4 ஆனா 1. 4 தொகுதிகள். அதுல 3இல் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள். 1இல் மட்டும் அவர்கள் தங்களுடைய சின்னமான பம்பரத்தில் போட்டியிடுவார்கள். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை இன்னைக்கு திமுக பர்ஃபெக்ட் பண்ணிருச்சு. ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட 26 கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. இதுல இதுவரைக்கும் யார் யாருக்கெல்லாம் தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 22 பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு 28 பிளஸ் 1, அதை நம்ம நிறைய பேசிட்டோம். 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை நாடாளுமன்ற தொகுதி, அதுக்கும் அவங்க ஒரு ஜெயிக்கவும் வச்சுட்டாங்க. முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி 2 பேருக்கும் ஆளுக்கு 2 இடம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு செட்டில் ஆயிருக்கு. பிளஸ் இப்பொழுது இந்த 4 மதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு இடத்தில் தான் மதிமுக தன்னுடைய பம்பரம் சின்னத்தில் இருக்கும். இதர கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. யார் யாருக்கெல்லாம் இன்னும் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக முக்கியமான கட்சிகள் மட்டும் சொல்றேன். நாஞ்சில் சம்பத் ஜோக்கா சொன்ன மாதிரி 26 கட்சிகள் பேர் தெரியாது, என்னாலாம் அதை சொல்ல முடியாது. எழுதி வச்சுட்டோம்னா படிக்கலாம். முக்கியமான கட்சிகள்னா காங்கிரஸுக்கு பிறகு தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். இந்த 4 பேருக்கு அவங்க அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா லார்ஜ்லி முடிஞ்சு போயிடுச்சு. சில பேருக்கு இதயத்தில் இடமும், சில பேருக்கு ஒரு இடமும் மாதிரி கொடுத்து முடிச்சிடலாம். இந்த 4ல் என்ன மாதிரி பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல மதிமுக முதலியே ஒத்துட்டு போயிருச்சு. இந்த பாருங்க 4 கொடுங்கன்ட்டு. முன்னெல்லாம் என்னன்னா அப்படி இணை வைத்து பார்ப்பாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன தெரியுங்க, எங்களுக்கு அதே கொடுங்கன்னு. இப்போ சென்ற முறை தலா 6 இடங்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6, விடுதலை சிறுத்தைகளுக்கு 6, மதிமுகவுக்கு 6. இந்த முறை இவங்க 4க்கு செட்டில் ஆகிட்டு அதுலேயுமே 3+1 போயிட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இதனால ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும். ஏன்னா அவங்க பேரம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, பாருங்க நான் மதிமுக 4 தான் கொடுப்போம்னோ, அவங்க நிறைய கேட்டாங்க, 4 தான் கொடுப்போம்னோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்களும் பேசாமல் அதே மாதிரியே செய்கிறது நல்லது அப்படின்னு பதில் சொல்லலாம். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப வீராப்பாக இரட்டை இலக்கத்தில் நாங்கள் இடங்கள் பெற விரும்புகிறோம்னு 2 பேரும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லலை. இப்போ தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை கொடுத்ததுனால சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கணும். பட் பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. முதல்வர் மு க ஸ்டாலினும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கையெழுத்திட்டாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த அறையில் கூட இருந்த ஒரே ஒரு ஆள் துரை வைகோ தான். அவர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு கணிசமான ஒரு ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இடம் மதிமுகவுடைய சின்னத்தில் நிற்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் வைகோ நிற்பாரா அப்படின்னு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, உடன்பாடு கையெழுத்தாகி உள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியின் பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். அதுக்காக தான் என்ன சொல்றாருன்னா, 4லையும் உதயசூரியனில் தான் நிற்கணும்னு அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் கேட்டுக்கு தான் போவோம், நாங்கள் என்ன பண்ண முடியும். ஆனாலும் எனக்கு மதிமுகன்னு ஒரு கட்சி குறைஞ்சபட்சம் என்னுடைய பையனுக்கு அதை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்காகவாவது நான் அதை எப்படியாவது பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துலையாவது நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வாக்கு கொடுத்தாராம். யாருக்கு? முன்னாள் முதல்வர் கருணாநிதி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது அவரிடம், நான் எப்படி உங்களுக்கு உறுதுணையாக இருந்தேனோ அதுபோல முதல்வர் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினேன். அவர் டெத் பெட் ப்ராமிஸ் கொடுத்துட்டார் போல இருக்கு. திமுகவுக்கு உறுதுணையாக இருப்பது எப்படியாவது மதவாத சக்திகள் தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என நினைப்பதை தடுப்பதாகும். அவ்வளவுதான். திமுக உறுதுணையாக இருக்கிறதுனா என்ன, மதவாத சக்திகள் இங்க வரக்கூடாது. அந்த வகையில் திமுகவுக்கு அரணாக இருக்கும் வகையில் உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது மகிழ்ச்சி. இவர் திமுகவுடைய அரண். திமுக யாராவது கல்லவுட்டு அடிக்கிறாங்கன்னா இவர் ஓடி தன்னுடைய உடலை வைத்து அதை பாதுகாத்துக் கொள்வார். அவர் வேற இந்த அப்பப்போ மிலிட்ரி கெட்டப்லாம் போடுவார். போட்டுட்டு லெஃப்ட் ரைட் மார்ச் பாஸ்ட்லாம் பண்ணுவார். அப்புறம் பிரதமர் மோடி 2029ஆம் ஆண்டில் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்டிஎம்கே கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்ப்போம். அது கழுதை தேய்ந்து கட்டெரும்பான பாதை தான். அது 2001 தனியாக நின்று 213 தொகுதியில் ஆள நிறுத்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு 213 பேருக்கு மேலே கட்சியில் இருந்திருக்காங்க. அவங்க கட்சியில் இறக்கி அவங்கெல்லாம் களம் கண்டிருக்காங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் டெபாசிட் போச்சா என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டேட்டாவை நான் பார்க்கலன்னா. அப்போ அவருக்கு தோணிருச்சு, இந்த மாதிரி தமிழக அரசியலில் தனியாக நின்று களம் கண்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, 2006 கூட்டணி, அந்த சமயத்தில் கூட்டணி வித்தகர் அப்படின்னு பார்த்தா யாருன்னா
அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தான். இன்னைக்கு பாவம் அவருடைய பையனே அவரை வந்து டிஃபேங் பண்ணி தனியாக தள்ளி விட்டுட்டாரு. ஆனால் அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பாக டக்குன்னு ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போடுறது ராமதாஸ் தான். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, வைகோ திமுகவோட பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறமா அவருடைய சகோதரி ஜெயலலிதா, அந்த சமயத்தில் சகோதரி, அவங்க வந்து ஒரு பெட்டர் ஆஃபர் தரேன் வைகோ, மிஸ்டர் வைகோ அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க. உடனே இவர் டக்குன்னு போய் ஒரு 35 சீட்டு, 2001 213 நின்னவர் 2006 35 சீட்டில் அவர் வந்து நின்று இருக்காரு ஏடிஎம்கேல. 2011 அவருக்கு கூட்டணியில் கொடுக்கப்பட்ட இடங்கள் அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணதாக எடுத்துக்கொண்டு நான் தேர்தலே நிற்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. 2016 மிகப்பெரிய முயற்சி எடுத்து அவர் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு 3வது அணியை அவர் ஏற்படுத்தினார். அது அவர் ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள், அதற்கு பிறகு வைகோ, இந்த 4வரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார்கள். அவர்கள் அந்த கூட்டணிக்கு நான் பயங்கரமான ஆதரவெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கு பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். டிவி டிபேட்லலாம் வந்து ஏன் மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி நான் டிபேட்டில் புதிய தலைமுறையில் டிபேட் முடிச்சுட்டு வரும்போது டக்குன்னு வைகோ எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். பண்ணி ரொம்ப பாராட்டுவார், நல்லா ரொம்ப அருமையாக பேசுனீங்க அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆதரவு தெரிவிச்சதாலேயோ என்னவோ அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா தொகுதியிலையும் நிற்க வைக்கிறது கூட ஆளுகள் இல்லை அப்போ அந்த சமயத்தில் பாவம். அப்போ வந்து அதுக்காக போய் தேமுதிகிட்ட போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரும் இவங்களோட சேர்ந்து நின்னாங்க. எல்லாம் படுதோல்வி. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து இரட்டை இலக்கத்துலேருந்து அப்படியே அவங்க ஒற்றை இலக்கத்துக்கு வந்தது அதுக்கப்புறமா தான். 2021 திமுக கூட்டணி, அதில் 6 இடம் வைகோவுக்கு. அங்கிருந்து இப்போ 2026 4 இடம், ஆனால் 1 இடம்னு சொன்ன மாதிரி 4 இடம். அதில் 3 பேர் வந்து உதயசூரியனில் நிற்பாங்க, 1ல் பம்பரம் விடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு. அப்படி போனால் 2031 எத்தனை தொகுதிகள், பல நேரங்கள் அந்த கணக்கு எல்லாம் போடுவாங்க இல்லையா, ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்து அடுத்த எண் என்ன, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அந்த மாதிரி இது வந்து எம்டிஎம்கே ப்ராக்ரஷன் 213 ஆரம்பித்து 4 வந்திருக்கிறது, 4 என்னும் 1 வந்திருக்கிறது. அடுத்து 2031 என்ன அப்படிங்கிற அளவுக்கு வைகோ பாவம் அவருடைய அரசியலை வந்து எந்த திமுகவை எதிர்த்து, எந்த கருணாநிதியை எதிர்த்து பயங்கரமான முழக்கத்துடன் வெளியே வந்தாரோ, இன்றைக்கு திமுகவை காக்கும் அரணாக தன்னுடைய கட்சிக்கு ஒரு முடிவுரையை எழுதியிருக்கிறார். அவர் தேர்தலில் நின்றால் அவர் ஜெயிக்க வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.